இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்க. இது பண்ணினீங்கன்னா மாசத்துல 10 கேஜிஸ் வரைக்கும் நீங்க லூஸ் பண்ணலாம். இப்படி யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இடத்துலேருந்து ஓடிடுங்க. ஏன்னா, இந்த மாரி அக்ரெசிவா வெயிட் லாஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பா வந்து ஹேர் லாஸ் ஆயிடுது, ஸ்கின் க்ளோ போயிடுது, முக்கியமா ஹோப்பும் லாஸ் ஆயிடுது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறதே நல்லா அழகாகணும், ஹெல்த்தி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ முக்கியமா நமக்கு டிராஸ்டிக்கா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மசிலோட டோன் கெட்டு போய் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிற அந்த ஷேப் கிடைக்காம போயிடுது. ஸோ இதனால நமக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடும். அதனால ஹோப்பும் லாஸ் ஆகும். டிராஸ்டிக் வெயிட் லாஸ்ல பண்ணக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் டயட்ட தாண்டி எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி. ஒரே மாசத்துல அதிகமா லூஸ் பண்ணணுன்றதுக்காக அதிகமா ஆக்டிவிட்டி பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸ மேலும் வளர்த்துக்காதீங்க. இதனாலயும் நமக்கு சிவியர் ஹேர் லாஸ் ஆகும். சிம்பிளா ஒரு நாளைக்கு 45 மினிட்ஸ் to 60 மினிட்ஸ் மட்டும் ஆக்டிவிட்டி பண்ற மாரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. இதுல தான் நம்ம சஸ்டெயினும் பண்ண முடியும். அண்ட் கடைசியா நான் சொல்லப் போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது பலரும் செய்ற மிஸ்டேக்ஸ். நான் டயட் பண்ண போறேன்ட்டு கம்ப்ளீட்டா நான் சாப்பாட்டுல கார்போஹைட்ரேட்ஸ நிறுத்துறேன். இனி நான் ரைஸ் சாப்பிட போறதில்ல, சப்பாத்தி சாப்பிட போறதில்லன்ட்டு கட் டவுன் பண்ணாதீங்க. ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸும் நம்ம டயட்ல அவசியம். அத அளவு கம்மியா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அப்பதான் நீங்க தொடர்ந்து இந்த ப்ராசஸ்ல இருந்து ஹேப்பியாவும் இருக்க முடியும்.